திமுகவுக்கு எளிதாக நாம் வெற்றி பெற முடியாதுன்றது இப்போதான் லேசா உரைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸா போஸ்ட் கரூர் இன்சிடென்ட் என்ன இம்பாக்ட், அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நம்ம தான் இவ்வளவு நரேட்டிவ் செட் பண்றோமே, மூத்த பத்திரிகையாளர்கள் தெனாலிராம் இவர்களை எல்லாம் வைத்து நாம 41 பேர் செத்ததுக்கு விஜய் தான் காரணம், அவர் கொலகாரன் அப்படின்னா நம்ம நரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு இது மக்களிடம் எடுபட்டு இருக்கிறது என்று அவர்கள் இந்த ஆய்வுகள் மூலமாக கள ஆய்வுகள் எல்லாம் செய்யும் போதுதான் ஜனம் யாருமே விஜய் பிளேம் பண்ணல, திமுக அஜாகிரதை, அதுல பாதி பேர் வேணும்னு பண்ணிட்டாங்க என்று சொல்றாங்க. சோ இதுதான் முதலாக இவர்கள் ஐயோ கஷ்டம் போல இருக்கே என்று இருந்தது. இவங்களோட கான்பிடன்ஸுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு ஃபால்ஸ் கான்பிடன்ஸ் தரும், அது உண்மைதான், அது மறுக்க முடியாது. ஒரு கூட்டணி கட்சி கூட நம்மளை விட்டு போல, என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, ஆளுக்கு ஒரு நொங்கு எல்லாத்தையும் சொல்றாங்க, ஒருத்தரும் வர மாட்டாங்க, போக மாட்டாங்க. இதை விட்டுட்டு நமக்கு முன்னாடி போய் என்ன மீறி தான் அண்ணனை தொடணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு கட்சி நடத்த தெரியலன்றாங்க, எடப்பாடி அடிமையாயிட்டாருன்றாங்க, இவ்வளவு சாலிடா நிக்கிறாங்க. முத்தரசன் திட்டுறாரு, திருமா திட்டுறாரு, விஜய் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்க எல்லாம் திட்டாங்க மோசமா விஜய். திமுகவின் ஒரு வேட்பாளராகவே மாதிரி திருமாவளவன் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியை விட இவ்வளவு கட்சி இருக்கணும், இந்த கூட்டணியை மீறி எப்படி ஜெயிக்க முடியும்? கூடுதலாக இன்னைக்கு விஜய் ஃபேக்டர் வந்துருச்சு. ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ அந்த ஒரு 2 வெட்டிகளை உடைக்கிறதுக்கு விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு. சோ அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் செங்குத்தாக பிளவுபடும். எப்படி நம்ம ஜெயிக்காம போவோம் என்று நினைக்க தொடங்கி விட்டார்.